गाइस இப்போ அந்த பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாக சீட்டை தான் பார்க்க போகிறோம். இன்ஜின் 373cc கண்டிப்பாக லாங் ரைடில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் லிவர். நம்மளுக்கு த்ராட்டில் வந்து சீட்டிங் பொசிஷன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்சி மோட்டோ விளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா KTM RC 390யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதுக்கப்புறமா அதோட ஃபுல் ரிவ்யூவும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்காது KTM RC 390 BS ஒரு 2018 மாடல். வாங்க சினிமேட்டிக் ஷாட்டில் பாருங்கள் பைக் எப்படி இருக்குன்னு. காய்ஸ் இப்போ இந்த பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துடலாம். BS4 மாடல் RC 390. இது கலர் கிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம RCலே வந்த மாடல்லே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்ல போனால் அது இந்த பைக்காக தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் இப்போ இருக்கிற பைக்கை பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்தளவு லுக்கே இல்லாமல் போயிடுச்சு இப்போ வர RCலாம். BS4ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லுக்கும் சூப்பராக இருக்கும், சவுண்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் BS6ல் சவுண்டு கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வர BS6ல் கம்ப்ளீட்டாக லுக்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி RC கிடைக்கிறதே பார்க்குறதே இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட சீட்டை தான் பார்க்க போகிறோம். சீட்டு வந்து ரெண்டு சீட்டு தான். டிரைவர் சீட்டு, இன்னொன்று பில்லியன். டிரைவர் சீட்டு கூட கொஞ்சம் குஷனிங் இருக்கும், கொஞ்சமாவது சாஃப்டாக இருக்கும். ஆனால் பேக் சீட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். பார்க்க சீட்டு மாதிரியே தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க இதை பார்க்க சீட்டு மாதிரியே இல்லை, சீட்டான்னு கேட்பாங்க. ஆனால் இது சீட்டு தான். லாங் டிரைவ் அப்போ யாராலையும் உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். பைக் வந்து சோலோவாக ஓட்டுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது சோலோவை ரைட் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரைவ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாகவே கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சிரும். காய்ஸ் இப்போ இதோட இன்ஜினை பற்றி பார்க்க போகிறோம். இதோட இன்ஜின் 373cc லிக்விட் கூல்டு இன்ஜினு, சிங்கிள் சிலிண்டர், மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்கு. 44 ஹார்ஸ் பவரும் 36 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜின். பைக்கோட ஃபியூல் டேங்க் தான் பார்க்க போகிறோம். ஃபியூல் டேங்க் வந்து 9.5 லிட்டர்ஸு. இது வந்து சிட்டி ரைட்ஸு, நார்மல் யூசேஜுக்கு வேணால் ஓகேவாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக லாங் ரைடில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 250 கிலோமீட்டர் ஒன்ஸு பைக்கை வந்து அடிக்கடி ஃபியூல் ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அடிக்கடி ஃபியூல் ஃபில்லப் பண்ணுற மாதிரி. பார்க்க போகிறோன்னா இதோட கிளச் லிவர் அண்ட் பிரேக் லிவர் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் லிவர் தான் வரும் 390க்கு. அதனால் இதில் வந்து 5 ஸ்டெப் அப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒரு கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருக்கும். 1 நம்பர் வச்சோன்னா ஃபுல்லாக லாங்காக இருந்த மாதிரி இருக்கும். இதே 5 வச்சோன்னா ரொம்ப பக்கமாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதில் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி இதில் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். RC 390க்கு நம்மளுக்கு த்ராட்டில் வந்து ரைட் பை வயர் த்ராட்டில் வரும். இதுக்கு வந்து கேபிள் எதுவுமே கிடையாது. இது வந்து ரைட் பை வயர் த்ராட்டில். இது வந்து நமக்கு சென்சார் மூலயமா ஒர்க் ஆகும். நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் எடுத்து உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஸ்விட்ச் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கில் ஸ்விட்ச் இருக்குது, ஆன் ஆஃப். அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிம்மு, டாப்பு, இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ் லைட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்ச்சு, இது வந்து ஹாரன் ஸ்விட்ச்சு. இவ்வளோ தான் கைஸ். இந்த பைக்கோட ஹெட்லைட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹெட்லைட் வந்து ஒரு LED, அதுக்கப்புறம் 2 ப்ரொஜெக்டர் இருக்கும். சூப்பராக இருக்கும் ரெண்டுமே. ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் லோ பீமு. இது போட்டிருக்கும்போது பைக்கு சிங்கிள் ப்ரொஜெக்டர் தான் எரியும். இப்போ ஹை பீம் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே சேர்ந்து எரியும்.
பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பைக்கோட லுக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த ஹெட்டும் இந்த ஹெட்லேம்பும் இந்த எல்இடி லைட், இந்த 3 தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாரோட ஆர்சி ஃபேன்ஸ்னாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்டிவ் ஆகிறது இந்த ஹெட்லேம்பு இந்த லைட்டை வச்சு தான் அவங்க இந்த பைக்குக்கு கிரேஸ் ஆகுறாங்க. அவ்வளோ பிடிக்கும் இந்த பைக் எல்லாருக்கும். நானே அவ்வளோ ஆசைப்பட்டு தான் இந்த பைக்கை வாங்கினேன். பைக்கோட சைடு மிரர், இந்த பைக்கோட சைடு மிரர் ரொம்பவே வைடாக கொடுத்துருப்பாங்க. ட்ரைவ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈஸியாக பின்னாடி வர்றவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 2 பக்கமே பார்க்க லுக்கும் அழகாக இருந்த மாதிரி இருக்கும். எந்த குறையுமே இருக்காது. பார்க்க பைக்கு மிரரை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும். பைக் பார்க்க ரொம்ப வைடாக தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நீங்கள் இதோட பேக் செக்ஷன் தான் பார்க்குறீங்க, டெயில் செக்ஷன். இதோட நம்பர் பிளேட்டு, இண்டிகேட்ரு, அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டு தெரியறதுக்கு ஒரு கீழே ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க, அழகாக இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் பேக்கு எல்இடி லைட் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆர்சிக்குன்னு. ஃப்ரண்ட்டில் அதோட இண்டிகேட்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மிரர்லேயே சேர்ந்தாப்பில் வந்துடும். நம்மளுக்கு இண்டிகேட்டர் நிறைய பேருக்கு தெரியாது. ஆர்சியில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்கே இண்டிகேட்டர் இருக்குன்னா இது மிரரில் தான் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இண்டிகேட்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியுதுன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த இண்டிகேட்டர். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டியாக இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பகல் டைம்லேயும் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது அதோடய ஃப்ரண்ட்டு டிஸ்க் தான் பார்க்குறீங்க. டிஸ்க்கு பிளேட் வந்து 320 mm பிளேட்டு இது. இந்த பைக்கில் பிரேக்கு பவர் எவ்வளோ பவர் இருக்கோ சேம் டைம் அதே மாதிரி பிரேக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பேக் டிஸ்க் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து 230 mm பேக் டிஸ்க்கு பிளேட் சைஸு. இது வந்து பிரேக்கிங் வந்து அந்தளவு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 50% தான் பிடிச்ச மாதிரி இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட்டை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது இதோட கியர் லீவர் தான். கியர் லீவர் இது வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு. இது வந்து இது கியர் லீவரும் இப்படி தான் இருக்கும். சேம் பிரேக் லீவரும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். பார்க்க ரெண்டுக்குமே எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் இது பிரேக் லீவரு, இது வந்து உங்களுக்கு கியர் லீவர். காய்ஸ் இப்போ இதோட கிளச்சு தான் பார்க்க போகிறோம். கிளச்சு வந்து இது ஸ்லிப்பர் கிளச்சு 390க்கு. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இதுக்கு வந்து ஏபிஎஸ் தான், டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸு. ரெண்டுக்குமே டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ என்னோடய செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து இது நான் ஸ்டாக்கு சேம் தான். ஆனால் இது வந்து பிராஸ் செயினுங்கிறனால கொஞ்சம் கலர் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ இதோட ஃபோர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் ஃபோர்க்கு சஸ்பென்ஷன். இது வந்து WB சஸ்பென்ஷன் சொல்லி RC 390க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நல்லாயிருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஹை ஸ்பீட்லேயும் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இது ரேர் சஸ்பென்ஷன். இது வந்து நல்லாவே கம்ஃபர்டபுள் தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ட்ரைவ் பண்ணும்போது ஹை ஸ்பீட்லேயும் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். RC 390ல் சஸ்பென்ஷன்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. இது ரேடியேட்டரு கூலண்ட்டு டாப் அப் பண்ணுற பாக்ஸு. இதில் மேக்ஸிமம்னு 2 லெவல் கொடுத்துருக்கோம். இதில் மேக்ஸிமமில் இருக்கிற இடத்துல எப்போவுமே கூலண்ட் இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். அதை விட்டு கீழே போக வைக்கக்கூடாது. ஏன்னா 390ங்கிறனால அதிகமான ஹீட்டு வண்டி ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளுக்கு கூலண்ட் வந்து கரெக்டாக லெவல் இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வண்டி இன்ஜினுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ இதோட டிஸ்பிளே தான் பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து LED டிஸ்பிளே தான். இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும் நம்மளுக்கு. இதில் வந்து கியரு, ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஃபியூல் இன்ஃபர்மேஷனு, டெம்பரேச்சரு, RPM நிறையா இது உண்டு. அது போக மேலே இன்ஜின் சுவிட்சு, நியூட்ரல் சுவிட்சு, அதுக்கப்புறம் லைட் சுவிட்சு, ABS ஃபெயிலியர்னால் காட்டும். இதில் வந்து பைக்கில் ஏதாச்சும் வார்னிங் வந்தால் காட்டும். மோடு செட்டு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைக்கோட டயர் தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட டயர் வந்து 110 செக்ஷன் ஃப்ரண்ட்டில் நல்லாவே இருக்கும். கார்னரிங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு கார்னரிங்கில் நீங்கள் ஒரு லைன் பிடிச்சிங்கன்னா
அப்படியே அந்த லைனில் போயிட்டே இருக்கலாம். பேக் வந்து இதுக்கு வந்து 150 செக்ஷன் டயரு. இதுவும் வந்து நல்லா தான் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் கார்னரிங் பண்ணும்போது. ஆனால் இதோட டயர் தான் இப்போ கொஞ்சம் பேட் கண்டிஷனில் ஆகிட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு, சேஞ்ச் பண்ணணும். காய்ஸ் இப்போ இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு 179. ஆனால் நான் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 172 வரைக்கும் போயிருக்கேன். இந்த பைக்கில் ரொம்பவே குயிக்காக இருக்கும் பவரு. 170லாம் அசால்ட்டாக போகும். அதுக்கு மேலே தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் டாப் ஏறுறதுக்கு. காய்ஸ் இப்போ இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்த்துடலாம். ஐடியல் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா ரேவ் பண்ணி காட்டுறேன் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓவரால் லுக்கை வச்சு பார்க்கும்போது இந்த பைக்கை எந்த குறையுமே சொல்ல முடியாது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த பைக்கில். அதனால் இந்த பைக்கில் லுக் வைஸ் பார்க்கும்போது எந்த குறையுமே சொல்ல முடியாது. இதுதான் பைக்கோட சீட்டிங் பொசிஷன். நம்ம இப்படி தான் உட்காந்து இதை ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட பொசிஷனே வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் டக் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் பைக்கு. ஹேண்ட்லிங் நல்லாவே இருக்கும். காய்ஸ் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. பைக் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ எல்லாமே. நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.